ஸ்வீடான்ஸ் வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக எடிட்டு எப்படி ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய எடிட் பார்த்தேன். அலைட் மோஷன் எடிட் தான் மேக்ஸிமம் இருக்குது. இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ் எல்லாம் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் ப்ரிவியூ வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கிடச்சிரும். ஐ மீன் இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டேரெக்டாக எடிட்டிங்க்கு போயிடுறேன். இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு இமேஜஸ் எல்லா இமேஜஸையுமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சேம் சைஸுக்கு வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா க்ராப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள் இஷ்டம் தான். எல்லா இமேஜஸும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இமேஜ் கொஞ்சம் பிளர்ராக இருந்தங்காட்டி இந்த இமேஜ் மட்டும் ஹெச்டி என்ஹான்ஸ் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு இதாகிட்டே இருக்கும், ரெண்டர் ஆகிட்டு இருக்கும். நாம் வந்துட்டு மற்ற ஒர்க் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் அதுக்குள்ளே நான் மீதி இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. ஸோ இமேஜ் வந்துட்டு நான் என்ஹான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இப்போ நான் பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, பட் இது கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு புது மாடல் வெர்ஷன் வேணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மை மியூசிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஆடியோ எல்லாம் உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோஸ் தான். நான் வந்து வீடியோலேருந்து எடுத்துக்கிறதுனால எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நான் எந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேனோ ப்ளஸ் கீழே ஆட் இருக்கா, ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்துட்டு ஐ மீன் உங்கள் இன்ஷாட் ஆப்பில் வந்து டேரெக்டாக ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதில் வந்து பீட் மார்க் ஆட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ கொஞ்சம் எடிட் பண்ணுறது பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பீட் மார்க் அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா தான் பீட் மார்க் வரும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் பீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்தா போதும். நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணி கொடுத்தாலும் ஓகே. நான் ரெகுலராக பண்ணுறதுனால நான் வந்துட்டு எந்தளவு எப்படி கொடுக்கணும்னு தெரியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பீட் கொடுத்தாலும் ஓகே தான். வேண்டாம்னா மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஐ மீன் சேம் இடத்துல வந்தீங்கன்னா மைனஸ் காட்டும், நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் எடிட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபேட் அவுட் வந்துட்டு 1.5 செகண்ட் வச்சுட்டிங்கன்னா உங்கள் சாங் முடிகிறப்போ அந்த அப்படியே ஃபேட் ஆகிற மாதிரி கேட்கும். அதுக்காக அந்த ஆப்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், எல்லாம் வேணாம். தென் இமேஜ் வந்துட்டு நம்ம பீட் மார்க் ஏற்ற மாதிரி கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு லிரிக்கும் நீங்கள் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு டைம் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் விடுறேன். ஸோ இப்போ பாருங்கன்னா இன்னொரு இமேஜையும் வந்துட்டு ஹெச்டி ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் நல்லா பொறுமையாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜெல்லாம் ஐ மீன் இமேஜ் வந்துட்டு எந்தெந்த லிரிக்குள்ளே வரணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டிரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். டிரான்சிஷனுங்கிறது ரெண்டு இமேஜுக்கு நடுவில் பாருங்கள் ஒயிட் கலர் பாக்ஸில் ஒரு பிளாக் கலர் கோடு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் டிரான்சிஷன். அதில் வந்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். பிளரில் நான் பாருங்கள் க்ரீனில் செகண்ட் ஒன் கொடுத்துருக்கேன். மேலே டைமிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. தென் டபுள் டிக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா இமேஜ்க்கும் வந்துடும். இப்போ மறுபடியும் நம்ம இமேஜ் வந்து டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்ம டிரான்சிஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமேஜோட டியூரேஷன் குறைஞ்சிருக்கும், அதனால் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ டிரான்சிஷனுங்கிறது ஸோ இப்போ இந்த ஒயிட்டில் இந்த பிளாக் கலர் கோடு டிரான்சிஷன் வந்துருச்சா, அதுவும் கீழே இருக்க ஆடியோ பீட் மார்க்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரே கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், என்னோடது பாருங்கள் பழைய அந்த இதுவும் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருந்தாவே போதும். இதுக்கப்புறம் கிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் டிரான்சிஷன் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ண விட்டு நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் அப்படியே விட்டுருங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் மட்டும் அப்படியே வச்சுட்டு இமேஜ் மட்டும் லைட்டாக ஜூம் இன் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான லைட்டாக பண்ணுங்கள் போதும். ஸோ பாருங்கள் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம். இதுக்கப்புறம் லைட்டாக ஜூம் இன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எஃபெக்ட் இதில் வந்து ஸ்டைலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வருங்க க்ளோ
உங்களுக்கு எந்த லெவலில் வேல்யூ வேணுமோ, உங்களுக்கு வேல்யூ எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இதை வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. மறுபடியும் எஃபெக்ட் சேம் ஸ்டைலைஸ்ங்கிற ஆப்ஷன். ஸோ ஹெச்டிஆர் இதே வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ட்ரீமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவே உங்களுக்கு போதும்னா நீங்கள் இது இப்படியே விட்டுறலாம். ட்ரீமிங்கிறது சேம் எஃபெக்டில் ஸ்டைலைஸுங்கிறதுலையே ட்ரீமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வேணுமோ வச்சுக்கோங்க. அது வீடியோ வரல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் மாதிரி வேணுங்கிறக்காக இந்த எஃபெக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு நம்ம வந்துட்டு இதில் ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் பாருங்கள், டைப் பண்ணிட்டேன். லிரிக்ஸு கலர் ரெண்டுமே நான் வந்து இந்த கோல்டன் எல்லோ வச்சுருக்கேன். இந்த எல்லோ தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு க்ளோ ரெண்டுமே. நம்மளுக்கு வந்து கீழே பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருந்ததுன்னா டெக்ஸ்ட்டு தெரியாது. அதனால் ஷேடோ செலக்ட் பண்ணி பிளாக் வச்சுக்கோங்க. இதில் XY வேல்யூ வந்துட்டு நீங்கள் இது சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கரெக்டாக அந்த சென்டர் பக்கமாகவே வச்சுக்கிறேன். இது வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துட்டு அனிமேஷன் பாருங்கள், சிங்கிள் லெட்டரில் செகண்ட் லைனில். ஸோ இது நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். நான் யூஸ் பண்ணிக்கிறது அவுட் அனிமேஷன் பாருங்கள், ஃபேடு. தென் இன் அனிமேஷனுக்கு டைமிங் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பீட் மார்க் ஆட் பண்ணங்காட்டி அதில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பீட் மார்க் ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து லிரிக்கை வந்துட்டு ரொம்ப கீழே கொண்டு போய் வச்சுருப்பேன். ஸோ அதை ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். மறுபடியும் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு பண்ணுறதுனா கஷ்டம். அதனால ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு போயிட்டு வச்சுடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை கரெக்டாக அந்த லெட்டர் நம்ம எங்கே வச்சோமோ அந்த இடத்துலையே கொண்டு போயிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லா டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு விடாமல் எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 1 by 1 பண்ணுறதுனா கஷ்டம். நான் வந்துட்டு சைஸையும் வந்துட்டு சின்னது பண்ணணும், அதே மாதிரி டெக்ஸ்ட்டையும் கொஞ்சம் மேலே கொண்டு போய் வைக்கணும். ஆனால் சேம் பிளேஸில் வைக்கணும்ல, ஸோ அதுக்காக இந்த ட்ரிக்கு. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம். சைஸும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து சைஸ் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்னது பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அந்த லெட்டர் எங்கே இருக்கோ அங்கேயே கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மீதி இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு மெத்தடு. உங்களுக்கு இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பட் நான் இன்ஸ்டாகிராமில் எப்படி பார்த்தேன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதில் பிளாக் பேக்ரவுண்டில் வர மாதிரி நான் பார்த்தேன். ஸோ க்ரியேட் நியூ கொடுத்துட்டு பிளாங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பிப்புக்கு போயிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மாஸ்க் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. க்ராப் போயிட்டு 4:5 ரேஷியோ. தென் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ட்ராக் பண்ணிவிட்டு டியூரேஷன். இப்போ மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு இதில் ஸ்கொயர் ஷேப் இருக்கா, மேலே பாருங்கள் இந்த கர்வ் சர்க்கிள் இருக்கா, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஏரோ மார்க் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் ஜூமின் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் இல்லைலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. பாய்.